மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு வடக்கு பகுதியில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கலையரங்கம் கட்டும் பணி, நல்லவாடு புதுநகர் பகுதியில் உள்ள குறுக்கு வீதிகளுக்கு 6.3 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி, ஆண்டியார்பாளையம் கிராமத்தில் உள்ள சிவசக்தி நகர், கோபால் நகர் மற்றும் மகாலட்சுமி நகர் உள் வீதிகளுக்கு 9.11 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணி, தவளக்குப்பம் பகுதியில் உள்ள சீனிவாசன் நகருக்கு 33.58 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணி, பூரணங்குப்பம் கிராமத்தில் உள்ள வேணுகோபால் நகருக்கு 6.24 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி, TN பாளையம் பகுதியில் உள்ள உடையார் வீதி மற்றும் பிள்ளையார் கோவில் வீதிக்கு 8.63 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சாலை அமைக்கும் பணி மற்றும் ஓடைவெளி கிராமத்தில் உள்ள திருவள்ளுவர் வீதி, முல்லை வீதி மற்றும் பூங்கா வீதி ஆகிய வீதிகளுக்கு வடிகால் மற்றும் ஃபேவர் பிளாக் மறுசீரமைக்கும் பணி ஆகிய பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அந்தந்த பகுதிகளில் நடைபெற்ற பூமி பூஜையில் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர்கள் சரஸ்வதி, அகிலன், அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், பெண்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள இடுகாட்டிற்கு 15.43 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி, ஆண்டியார்பாளையம் பகுதியில் இடுகாட்டிற்கு 5.63 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் ஏரி கொட்டகை அமைக்கும் பணி ஆகிய பணிகளும் இன்று தொடங்கப்பட்டன. நவருங்க, இங்க பாருங்க. சேலம் விநாயகா மிஷன் ரிசர்ச் பவுண்டேஷன் துணைத் தலைவர் மற்றும் காரைக்கால் விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரி சேர்மன் சந்திரசேகர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பாகூரில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மூலநாதர் வேதாம்பிகை கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஆறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி துணை பதிவாளர் பெருமாள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்றார். பின்னர் மரக்கன்றுகள் நடப்பட்டது. தொடர்ந்து முள்ளோடையில் உள்ள PST முதியோர் இல்லத்தில் உள்ள ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் கேக் வெட்டி மதிய உணவு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பெரியகாட்டுப்பாளையத்தில் உள்ள ஆதரவற்ற அப்ரஸ் சிறுவர்கள் இல்லத்தில் குழந்தைகளுடன் பிறந்தநாள் கேக் வெட்டி அசைவ விருந்து வழங்கப்பட்டது. பிறகு TN பாளையம் சிறுமிகள் இல்லம் மற்றும் சிறுவர்கள் இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவருக்கும் தேர்வு எழுத பேனா, பென்சில் உள்ளிட்ட எழுது பொருட்களை பெருமாள் வழங்கினார். இந்த இல்லங்களில் விநாயகா மிஷன் ரிசர்ச் பவுண்டேஷன் பல்கலைக்கழக துணைத் தலைவர் சந்திரசேகருக்கு சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. धान्यं धनं वसुं बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः मंगले मंगल देहि मे सदा महादेव्याय नमो नमः। प्रसादेन सर्वाभीष्टवस्तु सविवा हमेशा हमेशा நான் சுற்றி ஊற்றி விடுங்க. மேலே 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 கொடுங்க சார், மேலே பட்டு கொடுங்க. அவ்வளோதான். PST மதிய வழி சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம். இந்த உணவு வழங்கியதற்கு
நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவா, இன்று நாம் நிறைய ஹெல்ப் பண்ணி உங்களுடைய வாழ்வாதாரத்தை மினிஸ்டர் பார்த்தா தமிழ்நாடு ஓகே மினிஸ்டர் பார்த்து ஸ்டார்ட் பண்ணி புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் அரியங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பு பகுதியில் சுமார் 5,27,00,000 ரூபாய் செலவில் வடிகால் வாய்க்கால் கட்டுமான பணி மற்றும் ஸ்லாப் கட்டுதல் அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், சபாநாயகர் செல்வம், அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் தலைமை தாங்கி பணிகளை துவக்கி வைத்தனர். இதேபோல 5,79,00,000 ரூபாய் செலவில் முருங்கம்பாக்கம் ஏரி பாசன வாய்க்கால்கள் மற்றும் வடிகால் வாய்க்கால்களில் யூ வடிவ வாய்க்கால் மற்றும் சுற்றுச்சுவர் மற்றும் ஸ்லாப் பணி துவங்கி வைக்கப்பட்டது. மேலும் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலை பிரிவு சார்பில் 67.43 லட்சம் ரூபாய் அரியங்குப்பம், பர்கத் நகர், ராமாயி தோட்டம் பகுதிக்கு சிமெண்ட் சாலை மற்றும் வடிகால் வசதி அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதன் மொத்த மதிப்பு சுமார் 11.60 கோடி ஆகும். இந்த நிகழ்ச்சிகளில் செயற்பொறியாளர்கள் ராஜ்குமார், சீனிவாசன், அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர்கள் பிருத்திவிராஜ், முருகன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், அந்தந்த பகுதிகளில் உள்ள ஊர் பஞ்சாயத்தாளர்கள், கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள், பெண்கள் திரளாக கலந்து கொண்டனர். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி குயவர்பாளையம் சாத்தானி வீதியில் அமைந்துள்ள அப்பா ஹைடெக் அக்குபஞ்சர் பயிற்சி மற்றும் சிகிச்சை மையத்தில் மகளிர் மாற்றுத்திறனாளி மக்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டு இலவச வகுப்பு, இலவச விழிப்புணர்வு, இலவச சிகிச்சை மற்றும் மதிய உணவுடன் கூடிய இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த இலவச மருத்துவ முகாமில் பெண்களுக்குண்டான நோய்களை பற்றிய விளக்கமும் அதனை குணப்படுத்தக்கூடிய மருந்தில்லா மருத்துவ வழிமுறைகளும் கற்றுத்தரப்பட்டது. இந்த மருத்துவ முகாமானது தமிழ்தாய் பாடலோடு ஆரம்பித்து மாற்றுத்திறனாளி நலசங்க தலைவர் கலைமாமணி பாலன் மற்றும் ஐயப்பன் முன்னிலையில் மைய இயக்குனர் அப்பா ஹைடெக் அக்குபஞ்சர் நிறுவனர் கலைமாமணி டாக்டர் செந்தில்குமாரின் தலைமையில்
காஞ்சிபுரம் மருத்துவர் வின்சென்ட் அவர்களின் நன்றி உரையோடு பொதுமக்கள் முன்னிலையில் தேசிய கீதம் ஒலிக்க விழாவானது முடிவடைந்தது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மருத்துவர் செந்தில்குமார் சிறப்பாக செய்திருந்தார். இந்த புள்ளியை அழுத்துவதன் மூலம் இந்த தாக்கத்திற்கு உட்பட்டவர் ஒரு நிமிடத்தில் எழுந்து நடந்து விடுவார். நமது டாக்டர் செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் கரவலை மூலம் தெரிவித்துக் கொள்வது பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெறவுள்ள வளர்ச்சிப் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை துணைத் தலைவரும் நெட்டப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலு. முன்னதாக சின்ன கரையான்புத்தூர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்காக 11,26,875 ரூபாய் மதிப்பீட்டிலும் அதனைத் தொடர்ந்து கரையான்புத்தூர் நேரு நகர் பங்காரு வாய்க்காலில் கல்வெட்டு அமைப்பதற்காக 34,94,467 ரூபாய் மதிப்பீட்டிலும் கரையாம்பத்தூர் கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட ஸ்ரீ ராகவேந்திரா நகர் பகுதியில் செம்மண் சாலை அமைத்தல் மற்றும் கரையாம்பத்தூர் கோல்டன் சிட்டி ராகவேந்திரா நகரில் செம்மண் சாலை அமைத்தல், மேலும் கல்மண்டபம் தங்க பிரகாசம் நகர் நடுநாராயணபுரத்தில் செம்மண் சாலை அமைத்தல், நெட்டப்பாக்கம் வேல்முருகன் நகரில் செம்மண் சாலை அமைத்தல், நெட்டப்பாக்கம் NAB நகரில் செம்மண் சாலை அமைத்தல், அதேபோல் நெட்டப்பாக்கம் NAB ஃபேஸ் 2 செம்மண் சாலை அமைத்தல், கரியமாணிக்கம் அவ்வை நகரில் செம்மண் சாலை அமைத்தல் உள்ளிட்ட பணிகளை சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இதில் பாகூர் கோவில் பஞ்சாயத்து ஜெய் ஐயப்பன் மற்றும் அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். போட்டோ எடுத்து வரேண்ணா. புதுச்சேரியில் தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் துவக்க விழா மற்றும் 2026 மகளிர் தின விழா புரணாங்குப்பம் தனியார் ரிசார்ட்டில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் தமிழ்நாடு மாநில தலைவர் சந்திரிகா, பொதுச் செயலாளர் கதிரவன், பொருளாளர் ராஜ்குமார், செயல் தலைவர் வஜ்ரவேல் மற்றும் மாநில நிர்வாகிகள் இமானுவேல், சங்கரன், ஐயப்பன், குணா, பெரியார் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக அரசு செவிலியர் கல்லூரி முதல்வர் பிரமிளா தமிழ்வாணன், அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஆகியோர் கலந்து கொண்டு சாதனை புரிந்த பெண்களான பெண் காவலர் ஹேமமாலினி, பொம்மலாட்ட கலைஞர் எலிசபெத் ராணி, சமூக சேவகி தனலட்சுமி, தூய்மை பணியாளர் ஜோதி, இடுகாட்டில் பணிபுரியும் பெண்மணியான சுகுணா ஆகியோரை பாராட்டும் வகையில் மகளிர் தின விழாவில் விருதுகள் வழங்கி கௌரவித்தனர். விழாவில் மகளிர் தின விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டதுடன் பெண் காவலர் ஹேமமாலினி பெண்கள் பாதுகாப்பு குறித்து கராத்தே செய்து காட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். தொடர்ந்து நடைபெற்ற தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் துவக்க விழாவில் புதுச்சேரி மாநிலத்திற்கான தலைவராக மருது வடிவேல், மாநில பொதுச் செயலாளராக சக்திவேல், மாநில பொருளாளராக கந்தன், மாநில செயல் தலைவராக ராஜா, மாநில செயலாளர்களாக சங்கரன், வேலப்பன், மாநில துணை பொதுச் செயலாளராக வேலன் வெங்கடசாமி, மாநில துணை பொதுச் செயலாளராக இளவரசன், மாநில துணைத் தலைவராக கோவிந்தன், மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரசாந்த், மாநில செய்தி தொடர்பாளராக ஜெய்கணேஷ், மாநில இணை செயலாளர் சதாசிவம், மாநில இணை செயலாளராக அமரன், மாநில இணை ஒருங்கிணைப்பாளராக முருகவேல், மாநில இணை ஒருங்கிணைப்பாளராக முரளி, மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் முகிலன், மாநில துணை பொதுச் செயலாளர் ஆஷா, மாநில ஒருங்கிணைப்பாளராக பரிமளா தேவி, மாநில இணை செயலாளராக சுகந்தன், கௌரவ தலைவராக மகேஸ்வர் ராஜ், சட்ட ஆலோசகராக வேல் பிரபாகரன் ஆகியோர் நியமிக்கப்பட்டு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டார். தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் புதுச்சேரி மாநிலத்திற்கான நிர்வாகிகளுக்கு நியமன கடிதம், அடையாள அட்டைகள் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
தொடர்ந்து தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் மாநில செயலாளர் சங்கரன் மகள் சிலம்பம் சுற்றி பார்வையாளர்களை அசத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர்கள் தங்களது குடும்பத்தாருடன் கலந்து கொண்டனர். நன்றி நன்றி. பத்திரிகையாளர்கள் சமூகத்தின் குரலாகவும் உண்மையின் குரல். புதுச்சேரியில் இந்த புதிய கிளை தொடங்கப்படும் தெரியாது. ஆனால் நான் எடுத்த முடிவை சரியாக வழங்குவதற்காக தென்னிந்திய பத்திரிகையாளர் தமிழ்நாடு மாநில தலைவர் அவர்களை கௌரவிக்க தென்னிந்திய பத்திரிகையாளர் தமிழ்நாடு நம்ம யூனியனுக்காக வந்து அமர்ந்து பொறுமையா ஒவ்வொரு விஷயத்துக்கும் கைத்தட்டல் கொடுக்கறதுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய இந்த எனக்கு பெருமையா இருக்கு. இத்தனை பெண்கள் இங்க அமர்ந்திருந்து சிரிச்ச முகத்தோட. ஆனா நான் உங்க எல்லாரையுமே கௌரவிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒரு நிமிஷம் ஏந்து நிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். துணிச்சல் தான் நமக்கு இருக்கா இல்லையா? இருக்குதானே? அப்புறம் என்ன சந்தோஷமா வந்துட்டோம். ரொம்ப தூரம் நம்ம தொலைவு, ரொம்ப தூரத்துல வந்துட்டோம். இதுக்கெல்லாம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பெண்கள் எல்லாருமே அருது மாநிலடாய் பிறத்தல் அருது. அதுலயும் மங்கையரா பிறப்பதற்கு நல்ல மாதமும் செய்திட வேண்டுமாமா. அதாவது பெண்ணா பிறந்தாலே உலகத்துல வந்து அவங்க தான் கடவுள். அந்த தருணத்துல இன்னைக்கு வந்து நம்ம உமன்ஸ் டே கொண்டாடுறோம். எல்லா பெண்களும் இன்னைக்கு உலக அளவில் இருக்க பெண் இல்லை. இரண்டு கண்கள் தாய் தந்தை மாதிரி. அது போல வந்து இந்த தோற்கழ வந்து பெண்களை வைத்து கொண்டாடுறீங்க. இது வந்து இடம் இடுகாடு சொல்லுவாங்க. பெண்கள் தான், அதாவது ஒரு பெண் இன்னைக்கு கல்வி கற்றாலே போதும். சென்ற இடமெல்லாம் சிறப்பு. செல்வங்களா, இடம், வசதி, பவுனு, நகை எதுவுமே தேவை. கல்வி முற்றும் கொடுங்க. கல்வி கொடுத்தாலும் கேட்குறாங்க, அந்த அளவுக்கு படிக்க வைங்க. இதுவே போதும். அதுலயே ஆஃப்ல இருக்கு. கொடுங்க. எல்லாம் உட்காருங்க. அப்படியே உட்காருங்க. சீட்ல உட்காருங்க. வாங்க. கமான். மேடம் இந்த பெயர் இவருக்கு விருது வழங்குவதில் தென்னிந்திய பத்திரிகையாளர் யூனியன் பெருமை கொள்கிறது. தாய் தந்தைக்கு வந்து முதல் நாடகத்தை அன்புடன் விளைகிறேன். அதாவது தாய் தந்தையில வீட்டுல இருக்கிறவங்க சரி பண்ணல போதும். எதிர ஒரு பக்கத்துல போகாதீங்க. பைத்தியம்வா உங்க வீட்டுல இருக்கிறவங்க நீங்க சரி பண்ணுங்க. அது இல்ல, அந்த பாதுகாப்புக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம். ஏன்னா ஆணும் கலந்துக்கலாம், இதுல பெண்களும் கலந்துக்கலாம். ஏன்னா எங்க போனாலும் நமக்கு நம்மள காப்பாத்திக்கணும். அதுதான் தற்காப்பு கலை. பெண்களுடைய கண்டிப்பா அழுவான். இதுக்கு தேவை கண்டிப்பா அழும்போது இப்ப நம்ம டைட்டா புஷ்டா நம்ம அழும்போது பாடி ஆகும். ஒன் புஷ்டா, ஒன் புஷ், டூ டைம். இதுதான் சைக்காலஜி. ஒன் ஆப்போசிட் கைப்பிடிங்க. நம்ம போம்ப கைப்பிடி ஆப்போசிட் கை. எல்போ கை கை. இன்னோட நீ போடுங்க. இப்ப ஷோல்டர்ல கை வைக்கறாங்க. எல்போ நீ வேகம். ஒரு பாட்டு கூட இருக்குது. இந்த போதும் அங்கு தீயே வந்து போகும். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவள், வலிமை மிக்கவள், ஆற்றல் மிக்கவள் பெண். எது நல்லாலும் கவலைப்பட பெண். இந்த குரல் கொடுக்கணும். எல்லாத்தையும் சாதிக்கலாம். வழியை தாண்டி வரவள் தான் பெண். ஆணுக்கு நீங்கள் பெண். இன்று இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். 1.5 பைசாக்கு இந்திய நாளிதழ் பேப்பர் வாங்கிக்கிங்க. ஒவ்வொரு நாள் நைட்டு போய் ஒவ்வொரு வீட்டு வாசலையும் போய் ஒட்டிட்டு வந்தாரு. 2 பேர் சாப்பிட்டா சாப்பாடு. அந்த பசையை செல்வி ஹேமமாலினி அவர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்வு.
எல்லாம் எனக்கு இருக்காது, ஒரே குடும்பம்னா வழிகள் இருக்காது. கலை புதிய உயிர் விழா அவரின் சிறப்பான கலை பாருமா பாருங்க. ஓகே இந்த அங்கன்வாடி ஹெல்ப் பண்றாங்க. 150 குடும்பம் கொஞ்சம் பொண்ணுங்க சேர்த்து வச்சிருக்காங்க. நன்றி. பாருமா. தேங்க்யூ. பாருங்க. பாருங்க. ஓகே. நன்றி. திருமதி சுகுணா அவர்களை இன்றைய உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தென்னிந்திய பத்திரிகையாளர் யூனியன் சார்பாக விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது. மேடம். ஓகே. அம்மா இங்க பாருங்க. அம்மா இங்க பாருங்கம்மா. பாருங்க. அம்மா இங்க பாருங்க. பாருங்க மேடம். ஆ இரு. இங்க பாருங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க. நான் மட்டும்தான் சின்னமா சர்வீஸ் பண்ணும்போது எனக்கு பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணி பண்ணுங்க மேடம் அன்னைக்கு மட்டும் அந்த ஊக்கம் இல்லைன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துல நான் வந்து அடைஞ்சிருக்கவே மாட்டேன். ஒவ்வொரு பத்திரிகையாளையும் அரவணைப்பை கொடுத்தது அம்மாவாக இருந்தாலும் என்னுடைய இன்னைக்கு இந்த சோசியல் சர்வீஸ் இவ்வளவு அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் எல்லா இடத்துக்கும் போறதுக்கான அந்த முக்கியமா என்னுடைய பின்னாடி இருந்தது என்னுடைய பத்திரிகையாளர்கள் தம்பிகள் மட்டும்தான். தம்பின்னு தான் சொல்லுவேன், நான் தம்பின்னா எல்லாரும் அவ்வளவு தொடர்புல இருக்காங்க, ஊக்கம் பண்ணிட்டே இருக்காங்க. சோ பத்திரிகையாளர்கள் அத்தனை போது சொல்லிடுறேன், நியூஸ் படிச்சதுக்கு அப்புறம் தான் இதுல கை வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி வளர்ந்த பிள்ளை நான் பத்திரிகையை பார்த்து வளர்ந்த பிள்ளை. சோ தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகைன். நிறைய கூடிக்கிற பருவம் வெளி ஒரு கூட்டிருக்கிற பெருமாளையும் வேறு வேடிக்கை மனிதரை போல் நான் வீவன் என்று நினைத்தாயும் பாரதி அழகா சொல்றாரு. அந்த வரிகளை நீங்க எடுத்துட்டு எல்லா பத்திரிகையாளர்களும் பேனா பிடிச்ச அத்தனை கைகளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், உங்க குடும்பத்தார் நல்லா இருக்கணும், ஆண்டாண்டு காலங்கள் நீங்க வந்து நல்லா. உண்மையாலுமே பாராட்ட வேண்டியதுதான் மகளிர்களுடைய திறமையையும் அவங்களுடைய முயற்சிகளையும் ஆண்களால மறைக்கப்படாம வெளிக்கொணரப்பட்டு அவங்க இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு தேவை முக்கியம். இந்த மகளிர் தினத்துல இந்த பிரஸ் பீப்புள்ஸும் சேர்த்து ரெண்டுத்தையும் சேர்த்து இருபெரும் விழாவாக இவங்க நடத்துறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் மகளிருக்கு ஒண்ணு சொல்றேன், நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் எவருக்கும் அஞ்சாத நேர்மை, திமிர்ந்த ஞானச்செருக்கு, இப்படி இருக்கணும் பெண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பெண்களுக்கு உதாரணமா நீங்க இருந்து பத்திரிகை சுதந்திரத்தையும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல விதமா நடத்தி இந்த நிகழ்ச்சி மேலும் சிறப்பா நடக்கணும் வேண்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பாருங்க. பாருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. பாருங்க. பாருங்க சார் கொஞ்சம் மேடம். ஓகே. நினைவுபடுத்தி தற்போது அவர்களுக்கு பொறுப்புகள் தருவார்கள். ஓகே. எப்படி பாருங்க. பாருண்ணா. ஓகேண்ணா. பாருங்க. 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 தேனி மாவட்டம் பெரியகுளம் கோட்டார்பட்டி பகுதியை சேர்ந்தவர் பிரம்மச்சந்திரனின் மகன் 22 வயதான அருண் பாண்டியன். பிகாம் பட்டதாரியான இவர் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். தனது நண்பர் பிறந்த நாளை கொண்டாட நேற்று முன்தினம் நண்பர்கள் 5 பேருடன் புதுச்சேரி வந்த அவர்கள்
கோட்டக்குப்பம் அடுத்த பொம்மையார்பாளையத்தில் உள்ள தனியார் விடுதியில் அறையெடுத்து தங்கியுள்ளனர். நேற்று முன்தினம் நண்பரின் பிறந்த நாளை கொண்டாடிவிட்டு புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு சுற்றி பார்த்துவிட்டு 5 பேரும் அறைக்கு வந்து மது அருந்தியுள்ளனர். அப்போது அருண் பாண்டியன் அளவுக்கு அதிகமாக மது குடித்ததாக கூறப்படுகிறது. மது போதையில் மயங்கிய அவரை படுக்க வைத்திருந்தனர். பின்னர் நீண்ட நேரம் அவர் எழுந்திருக்காததால் அருண் பாண்டியனை அறையிலேயே விட்டுவிட்டு மற்ற 4 பேரும் பொம்மையார்பாளையம் கடற்கரைக்கு சென்று குளித்துவிட்டு நேற்று முன்தினம் இரவு சுமார் 12 மணிக்கு அறைக்கு வந்துள்ளனர். உணவு சாப்பிட அருண் பாண்டியனை எழுப்பிய போது அவர் மயங்கிய நிலையிலேயே கிடந்துள்ளார். அதிர்ச்சியடைந்த நண்பர்கள் உடனடியாக அவரை மீட்டு புதுச்சேரி கனகசெட்டிக்குளம் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அருண் பாண்டியனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து அருண் பாண்டியனின் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. நேற்று அவரது தந்தை பிரம்மச்சந்திரன் கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் ஏழுமலை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். பிரேத பரிசோதனையில் அருண் பாண்டியன் அளவுக்கு அதிகமாக மது அருந்தியதால் இறந்ததாக தெரிவித்தனர். உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பிறந்தநாள் கொண்டாட வந்த தனியார் நிறுவன ஊழியர் அதிக மது போதையில் இறந்த சம்பவம் அவரது நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பணம், மது உள்ளிட்ட பொருட்கள் சட்டவிரோதமாக கடத்தப்படுகிறதா என்பதை தடுக்க காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக வாகனங்களுடன் சேர்ந்து ரயில்களிலும் சோதனை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி ரயில் நிலையத்தில் மத்திய ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் ரயில்வே காவல்துறையினர் இணைந்து சோதனை நடத்தினர். அப்போது புதுச்சேரியில் இருந்து திருப்பதிக்கு புறப்பட இருந்த பயணிகள் ரயிலில் ரயில்வே காவல் ஆய்வாளர் சூரத்குமார் தலைமையில் காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டனர். சோதனையின் போது ரயிலில் யாரும் இல்லாமல் தனியாக இருந்த 2 பேக்குகள் காவல்துறையினரின் கவனத்திற்கு வந்தது. சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த பேக்குகளை திறந்து பார்த்தபோது சுமார் 20,000 ரூபாய் மதிப்புள்ள விலை உயர்ந்த மதுபாட்டில்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த மதுபாட்டில்களை ரயில்வே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் அந்த பேக்குகள் யாருடையது மற்றும் மதுபாட்டில்களை ரயிலில் கொண்டு வந்தவர்கள் யார் என்பது குறித்து ரயில்வே காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அசோக் கராத்தே சங்கம் மற்றும் புதுச்சேரி அமைச்சூர் கிக் பாக்ஸிங் சங்கம் இணைந்து நடத்திய முதலாம் மாநில அளவிலான கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டி கோட்டமேடு பகுதியில் உள்ள தி ஸ்போர்ட்ஸ் ஸ்டுடியோவில் நடைபெற்றது. இந்த போட்டியை துணை தாசில்தார் மற்றும் நிர்வாக நீதிபதி கும விஜயராஜ் ராம்ஜி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் தலைவர் அசோக், துணைத் தலைவர் அருள், பொதுச் செயலாளர் மனோபாலன், பொருளாளர் மற்றும் மூத்த பயிற்சியாளர் நந்தினி, சித்ரா, புகழேந்தி ஆகியோர் போட்டிகளை ஒருங்கிணைத்தனர். மேலும் பயிற்சியாளர்கள் சர்வீன், பரத், கார்த்திக், நவீன், காந்திராஜ், கோபிகா, ஷர்மிளா, கீர்த்தனா, காவியா, நர்மதா, மோகிஷா, ஜெகதீஷ் மற்றும் ஸ்ரீவித்யா உள்ளிட்டோர் போட்டிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன.
இந்நிலையில் சலவை தொழிலாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி ரஜகுளத்தூர் நலசங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் வண்ணார் சமூகத்தின் ஜாதி பெயரை ரஜகுளம் என மாற்றிட வேண்டும், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் 5% உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், வில்லியனூர், மணவெளி மற்றும் ஏம்பலம் தொகுதிகளில் புதிய சலவை துறைகள் கட்ட வேண்டும், சலவை துறைகளுக்கான வாடகை மற்றும் மின்சாரத்தை இலவசமாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. மேலும் இடிந்து விழும் நிலையில் உள்ள டிவி நகர் மற்றும் காலாப்பட்டு சலவை துறைகளை இடித்து புதிய கட்டிடங்கள் அமைக்க வேண்டும், திருபுவனை, குனிச்சம்பட்டு, காட்டேரிக்குப்பம், முருங்கம்பாக்கம் மற்றும் மங்களம் பகுதிகளில் உள்ள சலவை துறைகளை புனரமைக்க வேண்டும், சலவை தொழிலாளர்களுக்கு இலவச மனைப்பட்டா மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள் வழங்க வேண்டும், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டப்பட்டுள்ள சலவை துறைகளை குறைந்த வாடகையில் வழங்க வேண்டும் மற்றும் சலவை தொழிலாளர்களுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் வலியுறுத்தினர். இந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டுமென வலியுறுத்தி நடைபெற்ற இந்த போராட்டத்தில் புதுச்சேரி பிரதேச ரஜகுளத்தூர் நலச்சங்க மாநில தலைவர் ஆறுமுகம் தலைமையில் சலவை தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டு தங்களது வாக்காளர் அட்டை மற்றும் ஆதார் அட்டைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பாண்டிச்சேரி முதலமைச்சர் என்ன பண்ணணும்னா கணக்கெடுத்து யார் வாடகை வேண்டும் என்றும் அது மட்டும் சொல்லாமல் ரயில்வேல் என்ற வாக்கிய சான்றிதழ் வழங்க வேண்டும் என்றும் இந்த அடிப்படையில் செய்வதால் இந்த தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் மனு கொடுத்து பார்த்துட்டோம், மனு கொடுத்து பார்த்துட்டோம், மனு கொடுத்து பார்த்துட்டோம், மனு கொடுத்து பார்த்துட்டோம். ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா நடத்தி வரும் போரால் உலக அளவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் பெங்களூர், மும்பை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் வணிக சிலிண்டர் விநியோகம் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் முக்கிய நகரங்களில் ஹோட்டல்கள் மூடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சுற்றுலா நகரமான புதுச்சேரியிலும் மத்திய அரசின் உத்தரவின்படி வணிக சிலிண்டரின் விநியோகம் இன்று முதல் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள 750 ஹோட்டல்கள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஹோட்டல்கள் ஒவ்வொன்றாக மூடப்பட்டு வருகிறது. அதேபோல் இன்றிலிருந்து முக்கிய பல ஹோட்டல்களில் உணவு வகைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மதிய உணவிற்கு ஒரு கூட்டு அல்லது பொரியல் மட்டுமே உணவாக பரிமாறப்படுகிறது. 99% உணவகங்கள் முழுவதுமாக கேஸ் சிலிண்டர் மட்டுமே நம்பி செயல்படுவதன் காரணமாக உணவு சமைப்பதற்கு மாற்று வழிகள் செயல்படுத்த முடியாது என்கிற நிலையில் புதுச்சேரியில் நாளை முழுவதும் ஹோட்டல்கள் முழுமையாக முடங்கும் என புதுச்சேரி மாநில ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனால் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடுமையான பாதிப்பை சந்திப்பார்கள் என்றும் ஹோட்டல் தொழிலை நம்பியிருக்கும் 20,000 பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பொருளாதார இழப்பை சந்திப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் பிரதமர் மோடி புதுச்சேரிக்கு வந்தபோது புதுச்சேரியை சுற்றுலாவில் முன்னேற்றுவதாக கூறிய நிலையில் சிலிண்டர் தட்டுப்பாடு புதுச்சேரி மாநிலத்தின் சுற்றுலாவிற்கு மிகப்பெரிய அடியை கொடுக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. செக்ரட்டரிங்க, நேற்று 8/3/2026 பாண்டிச்சேரியில் இண்டானி, HP, பாரத் எந்த சிலிண்டருமே சப்ளை இல்லை. நேற்றுல இருந்து இன்னைக்கு சப்ளை இல்லை. இதே நிலைமை நீடிச்சோம்னா நாளைக்கு நாளிலிருந்து எல்லா ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ண ஸ்டேஜ் வந்துடும். இன்னைக்கு பெங்களூர்ல ரெஸ்டாரண்ட் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள கலாச்சார மையம் தற்பொழுது தற்காலிக ஆளுநர் மாளிகையாக மாற்றப்பட்டு அங்கு துணைநிலை ஆளுநர் தங்கி வருகிறார். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு நேரத்தில் மர்ம நபர் ஒருவர் ஆளுநர் மாளிகை வளாகத்திற்குள் நுழைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவலின்படி நள்ளிரவு நேரத்தில் அடையாளம் தெரியாத வாலிபர் ஒருவர் மாளிகையின் முன்பக்க கேட்டை எகிரி குதித்து உள்ளே சென்றுள்ளார். பின்னர் அவர் அங்கு விருந்தினர்கள் தங்குவதற்காக ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்குள் சென்று தூங்கிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் அங்கு இருந்த துணைநிலை ஆளுநரின் மகன் அந்த வாலிபரை கண்டு சந்தேகமடைந்து உடனடியாக பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினரிடம் தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் விரைந்து சென்று அந்த வாலிபரை பிடித்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். பின்னர் அவரை முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆரம்ப கட்ட விசாரணையில் அந்த வாலிபர் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த ஹிருத்திக் ஜாய் என்பதும்
பெங்களூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பொறியியல் படித்து வரும் மாணவர் என்பதும் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக டிஐஜி உள்ளிட்ட உயர் காவல்துறை அதிகாரிகள் நேரடியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவர் எந்த நோக்கத்திற்காக ஆளுநர் மாளிகை வளாகத்திற்குள் நுழைந்தார், யாருடன் தொடர்பில் இருந்தார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள ஆளுநர் மாளிகை வளாகத்திற்குள் இவ்வாறு மர்ம நபர் ஒருவர் நுழைந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பாவாணர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் மகளிர் ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு சமூக பிரச்சினைகள், பெண்களின் உரிமைகள் மற்றும் அவர்களின் முன்னேற்றம் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக ஐஜி பிரபாதேவி வீரராகு கலந்து கொண்டு பெண்களின் பாதுகாப்பு, கல்வி மற்றும் சமூக முன்னேற்றம் குறித்து முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். பெண்கள் தங்களின் உரிமைகளை அறிந்து சமூகத்தில் தன்னம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் இமயம் மாற்றுத்திறனாளிகள் மாற்றத்திற்கான நலன் சங்கங்களின் கூட்டமைப்பு புதுச்சேரி சார்பில் தலைவர் இளையராஜா, துணைத் தலைவர் வளர்மதி, பொதுச் செயலாளர் கோபாலகிருஷ்ணன், பொருளாளர் கனிமொழி மற்றும் உறுப்பினர் கணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் நலன் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டம் பெண்களின் சமூக முன்னேற்றம் மற்றும் நலன் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பெண்கள் பலரும் தங்களது கருத்துக்களை முன்வைத்து பயனுள்ள கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசின் விளையாட்டு மற்றும் இளைஞர் இயக்ககம், நல விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சர்வதேச, தேசிய மற்றும் தென்மண்டல போட்டிகளில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவிற்கு விளையாட்டுத்துறை இயக்குநர் சுதாகர் வரவேற்புரை நிகழ்த்தினார். ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பதக்கம் வென்ற வீரர்களை பாராட்டி ரொக்க பரிசுகளை வழங்கினர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் விளையாட்டுத் துறைக்கு தனித்துறை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முன்பு பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்பட்ட 10,000 ரூபாய் ஊதியம் தற்பொழுது 50,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் பயிற்சியாளர்களுக்கு புதிய உற்சாகம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் போட்டிகளில் பங்கேற்க செல்லும் வீரர்கள் பண தட்டுப்பாடு காரணமாக சிரமப்படுவதை கருத்தில் கொண்டு அரசு நிதியிலேயே தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு திடல்களை மேம்படுத்த 200 கோடி ரூபாய் வழங்குவதாக கூறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் ஐடி பார்க் மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் தொழிற்சாலைகள் அமைப்பதன் மூலம் சுமார் 50,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அதேபோல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஷூ மற்றும் புத்தகப்பை வாங்கி தர தேர்தல் காலங்களில் சிரமம் இருப்பதால் அவற்றை வாங்க தலா 1000 ரூபாய் வீதம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதன்படி புதுச்சேரியில் உள்ள சுமார் 80,000 அரசு பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களின் தாயாரின் வங்கி கணக்கில் இதன்படி புதுச்சேரியில் உள்ள சுமார் 80,000 அரசு பள்ளி மாணவர்களின் பெற்றோரில் தாயாரின் வங்கி கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்படும் என்றும் அறிவித்தார். விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், அரசு செயலர் கிருஷ்ணமோகன், விளையாட்டுத்துறை இயக்குநர் சுதாகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விளையாட்டு வீரர்கள் பல விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கங்களை பெற்று வருவது நமக்கு மிகுந்த பெருமை சேர்க்கிற ஒன்றாக இருக்கின்றது. ஒரு சிறிய மாநிலத்தில் இந்த அளவு வராங்க அப்படின்னும் போது நமக்கு பெரிய அளவு நமக்கு மரியாதை கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது, பெருமை சேர்க்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. அதே போன்று உங்களுக்கு விளையாட்டு திறன் நிறைய வேணும். கிராமத்திலே வயல்வெளியெல்லாம் விளையாட்டு வரல போகிறோம். மரியாதைக்குரிய என்ஆர்ஐ
இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு ஜூனியர் சாம்பியன்ஷிப் இந்தியாவில் நடந்த ஏசியன் ஜூனியர் சாம்பியன்ஷிப் சில்வர் மெடல் பெற்று வந்த ராகவிகாவுக்கு தற்போது 41,600 ரூபாய் காசோலையாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஜூனியர் சாம்பியன்ஷிப் வனவெளி தொகுதி அபிஷேகப்பாக்கம் கிராமத்தில் சுமார் 1,500க்கும் மேற்பட்ட ஆதிதிராவிடர் இன குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்களுக்கு அரசு சார்பில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு இலவச மனைப்பட்டா மற்றும் வீடு கட்டி வழங்கியுள்ளனர். அதன் பின்னர் அரசுக்கு பலமுறை கோரிக்கை வைத்தும் வழங்கப்படாததால் அப்பகுதி மக்கள் ஒரே வீட்டில் 2ற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் போதிய இடவசதி இல்லாமல் தவித்து வருவதாகவும் பல கட்ட போராட்டங்கள் அப்பகுதி மக்கள் நடத்தினர். இதற்காக அரசு சார்பில் இடம் கையகப்படுத்தப்பட்டும் வழங்காமல் இருந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் சுமார் 90 பேருக்கு மட்டும் மனைப்பட்டா வழங்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் தவளக்குப்பம் மடுகரை ரோட்டில் அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலை அருகில் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் காலை 7 மணியிலிருந்து ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனைப்பட்டா வழங்காமல் ஒரே குடும்பத்தில் வசிக்கும் 2 பேருக்கும் வெளியூரை சேர்ந்தவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக தவளக்குப்பம் காவல்துறையினர் பலமுறை அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் முடிவு எட்டப்படாததால் மறியல் போராட்டம் தொடர்ந்தது. ஒரு அமைச்சர் ஒரு எலெக்ஷன் அறிவிச்சுட்டாங்க, அது செஞ்சு பண்ணாங்க. ஒரு பொண்ணுக்கு மண்ணுக்கு இந்த ஊர்ல பிறந்து இந்த ஊர்ல தாலி கட்டி இந்த ஊர்ல புள்ள பெரிய எங்களுக்கு பண்ணு கிடையாது. வெளியூர்ல இருந்து இந்த ஊர் ஆம்பளை சேர்த்து ஊருக்கு வந்து ஆட்டா விட்டாங்க. எல்லாரும் சேர்த்து